ஆல்ரெடி ஃப்ரைடே வந்துச்சா? நாள்கள் வேகமா போகுது போல. உங்கள் குழந்தை பருவத்தை சற்று நினைத்து பாருங்களேன். அப்போதெல்லாம் கோடை விடுமுறை என்பது முடிவே இல்லாத ஒரு நீண்ட காலமாக ஒரு சுவிங்கம் போல இழுத்துக்கொண்டே செல்வது போல் தோன்றும், இல்லையா? ஆனால் இப்போது நாம் பெரியவர்களான பிறகு ஒவ்வொரு மாதமும் எப்படி மின்னல் வேகத்தில் பறந்து விடுகிறது என்றே தெரியவில்லை. இந்த ஆச்சரியமான மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் காரணங்களைத்தான் இந்த விளக்கு தொகுப்பில் நாம் முழுமையாக அலசப்போகிறோம். நாம் வளர வளர நேரம் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுகிறது? இந்த கேள்வியை நாம் அனைவருமே ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக கேட்டிருப்போம். இது ஏதோ கவிஞர்களின் கற்பனையோ அல்லது நமக்கு மட்டும்தான் அப்படி தோன்றுகிறதோ கிடையாது. இது நரம்பியல் மற்றும் கணிதத்தின் அடிப்படையில் அளவிடக்கூடிய நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான அறிவியல் நிகழ்வு. இதை புரிந்து கொள்ள ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் இந்த பிரபலமான மேற்கோளை கொஞ்சம் கவனியுங்கள். சூடான அடுப்பின் மீது 1 நிமிடம் கையை வைத்தால் அது 1 மணி நேரம் போல தோன்றும். ஆனால் ஒரு அழகான பெண்ணின் அருகில் 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்தால் அது 1 நிமிடம் போல தோன்றும். நேரம் என்பது நிலையான ஒன்றே இல்லை, அது முற்றிலும் அகநிலையானது என்பதை இதைவிட அழகாக சொல்ல முடியாது. நேரம் என்பது கடிகார முட்களை பொறுத்தது அல்ல, நாம் அந்த தருணத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை பொறுத்தது. சரி, இன்று நாம் என்னென்ன பார்க்கப் போகிறோம் என்றால், 1. பறக்கும் நேரத்தின் ரகசியம், 2. கணிதம், அளவு மற்றும் விகிதாச்சாரம், 3. நேரத்தின் நரம்பியல், 4. புதுமை மற்றும் வழக்கத்தின் முரண்பாடு, 5. உணர்ச்சி, கவனம் மற்றும் தூக்கம், மற்றும் 6. நேரத்தை எப்படி மெதுவாக்குவது. பகுதி 1. பறக்கும் நேரத்தின் ரகசியம். தலைமுறைகளுக்கு இடையிலான அகநிலை இடைவெளிகளை அளவிடுதல். 2024ஆம் ஆண்டில் வெர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு செய்தார்கள். அதில் வயது முதிர்ந்த தன்னார்வலர்கள் எளிய நேர இடைவெளிகளை சுமார் 15% குறைவாகவே கணித்திருக்கிறார்கள். அதாவது 1 நிமிடம் முடிந்துவிட்டதை அவர்கள் மிகவும் முன்கூட்டியே நினைத்து விட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? வயதாகும்போது நமது மூளையில் இருக்கும் உள்கடிகாரம் உண்மையிலேயே வேறுபட்ட வேகத்தில் இயங்க ஆரம்பிக்கிறது. பகுதி 2. கணிதம், அளவு மற்றும் விகிதாச்சாரம். கடந்து வந்த ஆண்டுகள் நமது அன்றாட பார்வையை எப்படி சுருக்குகின்றன? முதலில் வெபரின் விதியை எடுத்துக்கொள்வோம். ஒரு பொருளின் மொத்த அளவு அதிகரிக்கும்போது அதில் ஏற்படும் சிறிய மாற்றத்தை உணர்வது கடினம் என்று இந்த விதி சொல்கிறது. உதாரணமாக 5 அவுன்ஸ் எடைக்கும் 10 அவுன்ஸ் எடைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் 50 அவுன்ஸுக்கும் 55 அவுன்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்வது கொஞ்சம் கஷ்டம். இதே லாஜிக்க அப்படியே நேரத்துக்கும் பொருத்தி பாருங்களேன். இதைதான் தத்துவஞானி பால் ஜெனட் தனது விகிதாச்சார கோட்பாட்டில் மிக அழகாக விளக்குகிறார். ஒரு 5 வயது குழந்தைக்கு 1 வருடம் என்பது அதன் மொத்த வாழ்க்கையில் 20%. அதுவே ஒரு 50 வயது நபருக்கு 1 வருடம் என்பது அவரது வாழ்நாளில் வெறும் 2% மட்டும்தான். எனவே ஒவ்வொரு வருடமும் கடந்து செல்லும்போது நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அது ஒரு மிகச் சிறிய பகுதியாக மாறுவதால்தான் நேரம் இவ்வளவு வேகமாக ஓடுவது போல நமக்கு தோன்றுகிறது. பகுதி 3. நேரத்தின் நரம்பியல். வினாடிகளை நாம் உணர்வதற்கு பின்னால் உள்ள உயிரியல். குரோனோசெப்ஷன் அப்படின்னா என்ன? இது பார்வை அல்லது தொடு உணர்வு போல குறிப்பிட்ட உறுப்பால் உணரப்படுவதல்ல. இது நமது மூளையின் ஒட்டுமொத்த நேர உணர்வு. நமக்கு வயதாகும்போது மூளையில் இருக்கும் நியூரான்கள் தகவலை கடத்தும் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. இதனால் நமது மூளையின் உள்கடிகாரம் மெதுவாக துடிக்கிறது. நமது உள்கடிகாரம் மெதுவாக இயங்கும்போது வெளி உலகத்தில் நடக்கும் விஷயங்கள் நமக்கு மிக வேகமாக நடப்பது போல தோன்றும். குழந்தை பருவத்தில் நமது மூளை தனது 66% ஆற்றலையும் பயன்படுத்தி ஒவ்வொரு புதிய அனுபவத்தையும் அப்படியே ஹை டெஃபினிஷன்ல மிக தெளிவாக பதிவு செய்கிறது. அதனாலதான் குழந்தைங்களுக்கு நேரம் மெதுவாக நகர்கிறது. ஆனால் பெரியவர்களான நமக்கு எல்லாமே பழகிப்போன வழக்கமாக மாறிவிடுகிறது. மூளையும் இதற்காக அதிக ஆற்றலை செலவிடுவது இல்லை. நினைவுகளும் கொஞ்சம் மங்களாகவே பதிவாகின்றன. இதனால் நேரம் சட்டுன்னு ஓடி மறைந்து விடுகிறது. இது நமது கண்களின் செயல்பாட்டோடும் நேரடியாக தொடர்புடையது. சக்கார்ட்ஸ் என்று சொல்லப்படும் விரைவான கண் அசைவுகள்தான் ஒரு கேமராவை போல காட்சிகளை பதிவு செய்கின்றன. குழந்தைகளின் கண்கள் ஒரு வினாடிக்கு அதிக காட்சிகளை பிடிக்கின்றன. ஆனால் வயதாகும்போது கண்கள் சோர்வடைந்து குறைவான காட்சிகளை மட்டுமே பிடிக்கின்றன. ஒரு அனிமேஷன் புத்தகத்தில் சில பக்கங்களை கிழித்துவிட்டு வேகமாக புரட்டினால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பெரியவர்களுக்கு நாட்களும் ரொம்ப வேகமாக புரட்டப்படுகின்றன. பகுதி 4. புதுமை மற்றும் வழக்கத்தின் முரண்பாடு. ஒரே செயல்களை திரும்ப திரும்பச் செய்வது வாரங்களை எப்படி மறையச் செய்கிறது? இந்த விடுமுறை முரண்பாடு என்பது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்.
நாம் ஒரு புதிய இடத்திற்கு சுற்றுலா செல்லும்போது அந்த தருணத்தில் நாம் முழு கவனத்தோடு இருப்பதால் நேரம் வேகமாக பறந்துவிடும். ஆனா விடுமுறை முடிந்து வீட்டிற்கு வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த சில நாட்கள் பல மாதங்களைப் போல ரொம்ப நீளமாக தோன்றும். காரணம் என்னவென்றால் அந்த குறுகிய காலத்தில் நாம் மூளைக்குள் ஏகப்பட்ட புதிய நினைவுகளை சேமித்து வைத்திருப்போம். நினைவுகள் அதிகமாக இருந்தால் கடந்த காலம் நீளமாக தோன்றும். அன்றாட வழக்கம் அல்லது ருட்டீன் இதுதாங்க நேரத்தின் மிகப்பெரிய எதிரி. தினமும் அதே நேரத்தில் எழுந்து அதே வழியில் வேலைக்குச் சென்று அதே வேலைகளை செய்து கொண்டே இருந்தால் நமது மூளை புதிதாக எதையும் பதிவு செய்யாது. வாரங்களெல்லாம் மங்கலாகி மாதங்களாகிவிடும். இதனாலதான் பண்டிகைகளும் பிறந்த நாள்களும் வருடாவருடம் மிக விரைவாக வந்துவிடுவது போல நமக்கு தோன்றுகிறது. பகுதி 5 உணர்ச்சி, கவனம் மற்றும் தூக்கம். நமது கடிகாரத்தை மாற்றும் அன்றாட மாறிக. நமது நேர உணர்வே பல விஷயங்கள் பாதிக்கின்றன. உதாரணமாக, தூக்கமின்மை புதிய நினைவுகள் உருவாவதைத் தடுக்கிறது. பயமோ அல்லது சலிப்போ ஏற்படும்போது நேரம் ரொம்ப மெதுவாக நகர்வதை நீங்களே உணர்ந்திருப்பீர்கள். அதே நேரம் ரொம்ப கவனத்தோடு ஒரு வேலையை செய்யும்போது நேரம் ஓடுவதே தெரியாது. இதற்கெல்லாம் மேலாக இந்த சமூக வலைத்தளங்கள் நமக்கு மிகப்பெரிய எதிரி. பல மணி நேரம் நாம் அதை ஸ்க்ரால் செய்தாலும் மூளை புதிலாக எதையும் கற்றுக்கொள்ளாது, எந்த நினைவுகளும் பதிவாகாது, கூடவே உங்கள் தூக்கத்தையும் அது கெடுத்துவிடும். இது உங்களுக்கு கிடைக்கும் இரட்டிப்பு நஷ்டம். பகுதி 6 நேரத்தை எப்படி மெதுவாக்குவது? உங்கள் வாழ்க்கையை நீட்டிக்கச் செய்வதற்கான நடைமுறை வழிகள். இந்த எளிய அறிவியல் பூர்வமான 4 விஷயங்களை செய்து பாருங்கள். முதலாவதாக, நல்ல தூக்கம் ரொம்பவே அவசியம். இரண்டாவதாக, உங்களின் அன்றாட வழக்கத்தை உடைத்து வெளியே வாருங்கள். வேலைக்குச் சொல்ல ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுங்கள். புதிதாக ஏதாவது சமைத்து பாருங்கள். இது மூளையில் புதிய செல்களை உருவாக்கி புதிய நினைவுகளை சேமிக்கும். மூன்றாவதாக, நிகழ்காலத்தில் வாழுங்கள். சுற்றியுள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் ரசியுங்கள். கடைசியாக ஒரு நாட்குறிப்பு, அதாவது ஜர்னல் எழுதுங்கள். இது உங்கள் அனுபவங்களை ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கும். நேரம் என்பது வெறும் கடிகார முட்களால் அளவிடப்படுவது இல்லை. அது நாம் வாழும் அர்த்தமுள்ள தருணங்களால் தான் அளவிடப்படுகிறது. புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் விழிப்புணர்வோடு இருப்பதன் மூலமாகவும் நம்மால் நேரத்தின் வேகத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். இப்போது சொல்லுங்கள், உங்கள் நேரத்தை மெதுவாக்க இன்று நீங்கள் என்ன புதிய விஷயத்தை செய்யப் போகிறீர்கள்? இது என்ன? ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்.